பலசாலி முயல் பேனா உருவம் பார்த்து எடை போடாதே. பாத்தாயா? வாங்க நண்பர்களே, இன்னைக்கு நம்ம சுட்டி சுட்டி டிவில ஒரு சின்ன முயல் எப்படி பெரிய யானையையும் முதலையையும் ஏமாத்துச்சுன்னு ஒரு செம்ம கதையை பார்க்கலாமா? அடர்ந்த காட்டு வழியே நடந்துகிட்டு இருந்துச்சு ஒரு சின்ன முயல் குட்டி. அப்போ அங்க மூங்கில் குருத்து உடைக்கிற ஒரு பெரிய யானைய. வணக்கம் யானை என்ன, இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கு. என் கால் நகம் அளவு கூட இல்லாத நீ என்கிட்டே பேசுற அளவுக்கு வளர்ந்துட்டியா? ஏன் இப்படி பேசுனாங்கன்னு யோசிச்சு எரிக்கரைக்கு போனது முயல். என் கண்ணை விட சின்னதா இருக்கிற உன்னோட பேச எனக்கு நேரம் இல்ல. முதல்ல பண்ணனே நீங்க இப்போ முயலுக்கு கோபம் வந்துச்சு. ஆனா அது புத்தியோட முடிவெடுத்துச்சு. நான் உருவத்துல சின்னதா இருந்தாலும் பழத்துல உங்களை விட பெரியவன். வேணும்னா போட்டி போடலாமா? முதல்ல சிரிச்சாலும் போட்டிக்கு ஒத்துக்கிட்டுச்சு. நீளமான கயிறு கொண்டு வந்து ஒரு முனை முதலிடம் கொடுத்துச்சு, மற்றும் ஒரு முனை யானையிடம். நான் இழுன்னு சொன்னதும் இழுக்கணும். அடுத்த நிமிஷம் இழுக்கலாம். அடடா, இவ்ளோ பலமா? நம்ப முடியல. இழுக்கலாம். பட்டன ரெண்டாக அருந்துச்சு கயிறு. அப்பதான் புரிஞ்சுச்சு, முயல் புத்திசாலிதான். உருவம் பார்த்து எடை போடக்கூடாது. நாம் தவறாக நினைச்சோமே. உருவம் சின்னதுனாலே திறமை சின்னதா இருக்கணும்னு இல்ல. புத்தி இருந்தா பலசாலி யாராக வேண்டுமானாலும் ஆகலாம். இன்னும் இப்படி சூப்பர் மாரல் ஸ்டோரிஸ் வேணும்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சுத்தி சுட்டி டிவி.